நம்மை ஆண்டவர் இணைத்திருக்கிற நோக்கத்தை நாம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து கர்த்தரை நாம் துதிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்படுவோம். அங்கங்கே நம்ம பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் சரியான நேரத்தில் நாம் துவங்கி நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார், நமக்கு அதுக்கு உண்டான ஞானத்தை தருவார். இந்த வெயில் காலங்களிலே சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போக உஷ்ணம் நம்மை தாக்காதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் பலனை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல போகிறோம். நல்லா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் பாராட்டின கிருபைகள் கடந்த வாரங்கள் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தார். கடந்த வாரத்தில் நடந்த காரியங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை முறை நம்மளை பாதுகாத்து இருக்கிறார், நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க, வேலைக்கு போகிறாங்க வராங்க. ஓ, தேவனுடைய பாதுகாப்பு நம்மோட கூட வந்தது. அல்லேலூயா. அவருடைய தூதர்கள் நம்மை பாதுகாத்தார். எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனுள்ள காலம் வரைக்கும் உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம், உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதத்துக்கு ஆண்டவரே அளவே இல்லை, அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். நல்ல சாப்பிட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஒரு இருக்க இடத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, பிள்ளைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரத்தில் நல்ல வேலைக்கு போக நல்ல பலன் தந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே ஸ்கூலுக்கு போக எங்களுக்கு நீங்க பலன் தந்தீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் தந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, உள்ளத்துல ஒரு நன்றியுள்ள ஆராதனை நாங்கள் செலுத்த இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு மனதாய் ஆண்டவரே ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வருகிறவர்களை துரிதமாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த உஷ்ண காலத்தில் இந்த உஷ்ணங்கள் எதுவும் எங்கள் சரீரத்தை தாக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களை பலவீனப்படுத்தாதபடிக்கு எல்லா சோர்வுகள், மயக்கங்கள் இது எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய நடத்துதல் இந்த ஆராதனை முழுவதும் இருப்பதாக. உம்முடைய கைடன்ஸ் ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்த ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற சத்தம் கர்த்தருடைய சத்தமாய் ஆண்டவரே இந்த இடத்துல தொனிக்கட்டும் அப்பா. நாங்கள் அப்படி அமர்ந்திருந்து நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை துதித்து நாம் ஆராதித்து இந்த காலை நேரத்தில் அவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்து நாம் உயர்த்த கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி
உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நன்மைகளை எண்ணி சொல்லுவோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நாமம் உயர்த்திடுவே, உம்மன்மை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம்மன்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நமக்கு பெரிதாய் கொடுத்திருக்கிற தேவ ரட்சிப்பை எண்ணி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, சொல்லுவோம். மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. எல்லாரும் ஓ எஸ், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நிரந்தரமான இன்பத்தை தருகிற, நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்தி அவருடைய வல்லமையான வார்த்தைகளை நமக்கு தந்து பலப்படுத்துகிறோம். ஆண்டவரை உயர்த்துவோம். ஓ, நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. சொல்லுவோம். நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மையுள்ளவரே,
எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் தருகிற எல்லாமே நிரந்தரமானதா இருக்கும். ஒரு காரியத்தை மனுஷனே அதை எடுத்துக்கொண்டால் ஒரு நேரத்தில் அது நிரந்தரமா இருக்காது. ஆனால் கர்த்தர் எனக்கு தருகிற ஒரு காரியம் நிரந்தரமானதா இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதுக்கு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, நீங்களும் நானும் வைத்திருக்கிற ரட்சிப்பு நிரந்தரமானதா இருக்கிறது. என்னைக்கு என் வாழ்க்கையில அவர் சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாதவராய் நிரந்தரமானவராய் என்னோடு கூட அவர் இருக்கிறார். அதனாலதான் நமக்கு ஒரு தைரியம் என்ன, எனக்கு முன்பதாக அவர் செல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முன்பதாக இயேசு செல்லுகிறார், கர்த்தர் செல்லுகிறார். ஏன் போறார்னா யோசிச்சு பார்க்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சில கோணல்களை, சரியில்லாத காரியங்களை நமக்கு முன்பதாக சத்துரு வைத்திருந்திருப்பான். ஆனால் இந்த இயேசு என் வாழ்க்கையில ரட்சிப்பை தந்து நடத்தும் போது அவர் எனக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி என்னை சரியான பாதையில் நடத்துகிறவராய் இந்த ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சத்துரு பிசாசுக்கு வேலை தான், சரியில்லாத சில காரியத்தை பண்ணுவான். உலகத்தையும் அப்படிதான் பண்ணி வச்சிருந்தான். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இந்த உலகத்தை சரி செய்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் ஒழுங்காக கிரமமாக சரி செய்தவர். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்பணும், இந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற எனக்கு முன்பதாக கர்த்தர் சென்று எல்லா சரியில்லாத அவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து சரியான பாதையில் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? கர்த்தர் அப்படிதான் நம்மை நடத்துகிறார், நம்முடைய சபையை நடத்துகிறார், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறார். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்னாடி போனா காரியம் வாய்க்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போனால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க செய்கிற நல்ல ஆண்டவரை நாம் பாடி உயர்த்த போகிறோம். இந்த 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் குடும்பமாய் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஒரு புதிய பாடலை நாம் பாட போகிறோம். நான் நம்புகிறேன் நீங்கள்லாம் பழைய பாட்டு தான், ஆனா எனக்கு புது பாட்டு. நீங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்தி பாடுவோம். ரொம்ப அர்த்தமுள்ள பாடல். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். சொல்லுங்க, காரியத்தை சொல்லுவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். எதற்காக? காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு. கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம். மாறுதலாய் செய்கிறவரை உயர்த்துவோம். கண்மலையை தடமாக மாற்றி கற்பாறை நீரூற்ற செய்வார். கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீரூற்றாக செய்வார். அணைந்து போன ஒரு வழிக்கு பதிலா 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். அணைந்து போன ஒரு வழிக்கு பதிலா 7 வழியை இந்த நாளில்
ஆண்டவர் இந்த மகிமை நாட்டிலே இந்த வருட இறுதிக்குள் நமக்கு ஒரு அற்புதம் செய்து, ஓ ஸ்தோத்திரம், கைகளை தட்டி தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். மறுபடியும் சொல்லுங்க, தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள், நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். சொல்லுவோம், நஷ்டப்பட்டு, சொல்லுங்க, நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். ஓ, நஷ்டப்பட்டு இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். இந்த ஆண்டு கிருபை நாட்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை நாட்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை நாட்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு நல்ல கைகளை கட்டி வானத்தில் பலகணியை திறந்து இடம் கொள்ளா ஆசிதனை தருவார். வானத்தில் பலகணியை திறந்து, சொல்லுங்க, வானத்தில் பலகணியை திறந்து இடம் கொள்ளா ஆசிதனை தருவார். வானத்தில் பலகணியை திறந்து இடம் கொள்ளா ஆசிதனை தருவார். அமுக்கி குலுங்கி சரிந்து விழ செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி குலுங்கி சரிந்து விழ செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டு அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை நாட்டு, வாக்குத்தத்தம், எல்லாரும் சொல்வோம், இந்த ஆண்டு கிருபை நாட்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். நஷ்டப்பட்டு, சொல்லுங்க, நாம் நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம், எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஓ, 2 மடங்கு இந்த ஆண்டு, ஓ, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு, ஓ, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை நாட்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். சொல்லுங்க, காரியத்தை, காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு, எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? காரியங்கள், ஓ, இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். நம் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இந்த ஆண்டு
ஆண்டவர். வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? ஆண்டவர் நமக்கு முன்பதாக போறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க செய்வார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க செய்வார். நான் இழந்து போனதை குறித்து கஷ்டப்படுற நிலையில நீங்களும் நானும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஒன்று தெரியும், இழந்தவைகளை ரெட்டிப்பாக கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். யோபு ஏன் கர்த்தரை துதிச்சாரு? யோபுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருந்தது, நான் எத்தனை காரியம் என் வாழ்க்கையில இழந்து போனாலும் நான் கர்த்தரை இழக்க மாட்டேன். காரணம் என்ன? இழந்தவைகளை ரெட்டிப்பாக தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் நம்பினான். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், வீட்டை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். இந்த இழந்ததை காட்டிலும் நீங்க இப்ப ஆராதிக்க வந்திருக்கிறீங்க பாருங்க. காரணம் என்ன? உங்களுக்கும் கர்த்தர் ரெட்டிப்பாக தருகிற ஆண்டவர் என்பதை உங்களுக்கு தெரியும் என்பதனால, அதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால இழந்ததை குறித்த கவலை இல்லை. எனக்கு ஒரே தைரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரிக்கவில்லையே, அவர் மரிக்கவில்லையே, அதுதான் விசேஷம். அவர் மரிக்கலையே, அவர் ஜீவிக்கிறார், அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அது ஒண்ணுதான், அவர் எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்வார். நஷ்டப்பட்ட காலங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வாதமான காலங்களாய் மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை அப்படிதான் பார்த்துருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பாடினபடியே இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு. எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க எனக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஏசப்பாவை நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். காரியங்களை மாறுதலாய் முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு அடையாளம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டு அதான் நம்ம பாடணும், இந்த ஆண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை இந்த ஆண்டு நாம் திருப்புவோம். சொல்லுங்க, இந்த ஆண்டு நாம் திருப்புவோம், இந்த ஆண்டு நாம் திருப்புவோம். கர்த்தர் அப்படி நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆகவே அவரை நம்புகிற நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சொல்லி இன்னொரு பாடலை சந்தோஷத்தோடு பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம், அவரை போற்றுவோம். Thank you Jesus. உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன்.
கேடகமுமா இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற நீங்களும் நானும் ஓ ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே பாக்கியவான்கள். அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. சொல்லி பாடுவோம். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். கர்த்தரை நம்புகிற எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. அவரை நம்புகிற யாவருக்கும் அவருடைய நன்மைகள் மிகுதியாக உள்ளது. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருபோதும் வெட்கத்தை தருகிறவர் அல்ல. வெட்கத்தை அவர் ஆனந்த கழிப்பாய் சந்தோஷமாக தலை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிற இந்த அற்புதமான ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி சொல்லி ஒரு மனதோடு பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். மிகுந்திருக்கும், குற்றப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுவோம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் கர்த்தரை நம்புகிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்திலே காணப்படுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு அசைக்க நினைக்கலாம், என்ன நினைத்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கை அசையாமல் நிலைத்திருக்கிற கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களா முடிவு பரியந்தம் நம்பக்கூடிய ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொழுந்தோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஓ ஆகாமியத்தின் கொழுந்தோல் என் மேல். காரணம் என்ன? நான் அவரை நம்பி இருக்கிறேன். முடிவு பரியந்தம் ஓ உம்மை நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோம். முடிவு பரியந்தம் எழுப்பி நின்று மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்புவேன் நான். உம்மை நம்புவேன் நான். முடிவு பரியந்தம் ஓ உம்மை நம்புவேன் நான். உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான். உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான்
உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக செல்லுகிற எங்கள் தெய்வமே, நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, சிலர் நம்புவதை போல் அல்ல, நாங்கள் நம்புவது எப்படி? நம்புவதற்கும் முடிவு பரியந்தம் நம்புவதற்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு கர்த்தர் நல்லது செஞ்சாதான் நான் நம்புவேன். அப்படி அல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனாலே எனக்கு நல்லது செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? முடிவு பரியந்தம் நம்புவோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில உயர்வு இருக்கட்டும், தாழ்வு இருக்கட்டும், எங்க வாழ்க்கையில பணம் இருக்கட்டும், எங்க வாழ்க்கையில எது இழந்து போனதா இருக்கட்டும், ஆனால் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. We are not just saying this. ஏதோ ஆராதனை நேரத்தில் இதை சொல்லணும்னு சொல்லல. நாங்கள் முடிவு பரியந்தம் நம்பிக்கை வைக்க கூடுமானால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவர் மீது முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. இந்த சபை மனுஷரை நம்புகிற சபை அல்ல. இந்த சபை இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரையே நம்புகிற சபையா இருக்கிறது. அவரையே நம்புகிற சபை. அவரை நம்புறதுனால தான் சபை நடத்த முடிகிறது. வாழ்க்கையில வருகிற பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் மலை போன்ற நிற்கும் போதும், ஓ ஸ்தோத்திரம், அன்னைக்கு நின்னா பாருங்க கோலியாத், அவ்வளவு பெரிய ஆளா முன்னாடி நிற்கும் போது தாவீது எப்படி ஒரு சிறியவனாக இருந்தானோ அதே போலதான் நாமும் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை, இந்த உலகத்தை இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார். அவர் என் கூட இருந்துட்டா போதும், எல்லாவற்றையும் நான் சாதிக்க முடியும், முன்னேற முடியும், முன் செல்ல முடியும், மலைகளை தாண்ட முடியும். ஓ ஸ்தோத்திரம், மலைகளை பதறாக்க முடியும். எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற ஆண்டவர். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உலாவுதல், தொடுதல் ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. We can feel your touch this morning. உம்முடைய தொடுதல், எங்கள் இருதயத்தில் நீர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள், எங்கள் இருதயத்தில் நீர் போடுகிற வார்த்தைகள், எங்கள் இருதயத்தில் எங்கள் குடும்பத்துக்கு நேராக, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நீர் சொல்லுகிற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எந்த பகுதியாக இருந்தாலும் உம்மை ஆராதிக்க நாங்கள் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த நல்ல தேவனை, இங்கு இருக்கிற இந்த தேவனை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமைப்படுத்தி எல்லாம் சேர்ந்து உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, இந்த இடத்துல வாசம் செய்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சொல்லுங்க. நீரே பரிசுத்த தெய்வம், கர்த்தரை உணர்ந்து, ஓ ஸ்தோத்திரம், மனதார கர்த்தரை உயர்த்துகிறீர்கள். மறுபடியும் சொல்லுவோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை சொல்லி பாடுவோம். ஒருவரும் உங்க சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா.
வாசம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி பலனடையுங்கள், சுகமடையுங்கள். ஆவியானவர் சுகம் தருகிறவர், பலப்படுத்துகிற கிறிஸ்து. சொல்ல முடியும்? அனுபவித்து சொல்லுவோமா? உம்மை போல வேற தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறொரு தெய்வம், நீர் ஒருவர் தான், நிகரில்லாதவரே, உலகத்தில் இருக்கிறவர்களிலும் பெரியவரே, சாலமோனிலும் பெரியவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தமான தெய்வமே, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வேற எந்த தெய்வத்திற்கும் இந்த வார்த்தை பொருந்தாது. நம்முடைய மிகப்பெரிய சிங்காசனத்தை விட்டு இறங்கி பாவம் அறியாதவராக 100% மனிதனாகவும் தெய்வமாகவும் இந்த பூலோகத்தில் வந்து எதற்காக அவர் இறங்கி வந்தார்? நம்மை ரட்சிக்க, நம்முடைய பாவத்தை கழுவ, சாபத்தை நீக்க, எல்லாவற்றையும் செய்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் கர்த்தாவே,
What a presence we have this morning. இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எப்படி எங்களை ஆளுகை செய்கிறது? உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகவே இல்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்க பாரம் நீங்கி போகிறதே. ஆண்டவரே, ஒரு தைரியம் வருகிறதப்பா. இது எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்காது. ஆனா இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்துல எங்களுடைய பாரங்கள் எல்லாம் நாங்க இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும், கர்த்தரை ஆராதிக்க தெரியும், அவ்வளவுதான். What else we can do? வேற என்ன நாங்க செய்ய முடியும்? நாங்கள் உம்மை உயர்த்த 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 எங்கள் பிரச்சனைகள்லாம் அப்படியே கீழே போக. ஆண்டவரே, அதுதான் எங்க நம்பிக்கை. எங்க நம்பிக்கை அதுதான். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு பாரத்தோடு உடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தபோது இந்த இடத்துல எங்களை தைரியப்படுத்த நீரே இறங்கி இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாற்காலிகளிலுமே தேவ பிரசன்னம் இருக்கிறது. அதை என்னால் உணர முடிகிறது. நீங்கள் இந்த இடத்துல இன்றைக்கு என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, எந்த பாரத்தோடு, மனக்கலக்கத்தோடு, வேதனையோடு நீங்கள் அழுது புலம்பி கர்த்தரை ஆராதித்தீர்களே, உங்களுக்கு உண்டான பதில் இந்த ஆராதனையில கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரை துதித்தோம், உயர்த்தினோம், ஆராதித்தோம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். இதே தேவ பிரசன்னத்தோடு நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில்